அமெரிக்கா நம்பியிருந்த ராட்சத கப்பல் சீனாவினுடைய அந்த அணு ஆயுத ராக்கெட்டுகளுக்கு பயந்து 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் நின்று கொண்டு நின்று கல்லறிந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் தொடர்வதற்கும் இந்த போரை முடுக்கிவிட்டதும் அமெரிக்க அரசு அல்லது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள்தான் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் மீது இஸ்ரேலிய மக்களும் காட்புணர்வோடு அவர்களும் மிகுதியான ஆத்திரத்தோடு இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா பணிந்து போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு சென்றால் அமெரிக்கா தோர்த்துவிடும், உலக நாடுகளை காரி உமிழ்ந்து துப்பும் ஒரு பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது இவர்கள் ஒரு அணுவாயுதத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த அணுவாயுத தடை ஒப்பந்தம் என்று வருகின்ற பொழுது இவர்களிடத்தில் என்னென்ன அணுவாயுதங்கள் இருக்கின்றது என்பது அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, ரஷ்யாவுக்கு, வடகொரியாவுக்கு, சீனாவுக்கு, இந்த நாடுகளுக்கும் தெரிந்துவிடும் என்று ஈரான் அடக்கி வாசிக்கின்றது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு ஒரு சில வாரங்களுக்கு பின்பாக இலங்கை. இந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி என்பதால் ஒரு குறுகிய அலசலை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பொறியுங்கள். ஆம், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற வரையிலே ஈரானை தாக்கிக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து என்பதை விட இஸ்ரேலை வைத்து அமெரிக்கா தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே தான் உதவியாக நிற்கின்றது என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட அமெரிக்காவும் பல இழப்புகளின் மத்தியிலே அங்கே ஈரானோடு போர் புரிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில கப்பல்கள், பல கப்பல்கள், விமானங்கள், எண்ணெய் நிரப்பும் விமானங்கள், போர் விமானங்கள் என்று பல பில்லியோன் கணக்கிலே இழப்புகளை சந்தித்திருக்கிறது அமெரிக்கா. உலகளாவிய ரீதியிலே இப்படி இழப்புகளை அமெரிக்கா சந்திக்கவில்லை. இருந்தாலும் இப்பொழுது அந்த இழப்பை ஈரானில் கை வைத்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஈரானை சற்று தடவி பார்த்த அமெரிக்கா சில மாதங்களுக்கு முன்பாக சிறிய இடைவேளை எடுத்து அதன் பிற்பாடு மொசாட், சிஐஏனுடைய உதவியோடு அவர்களை ஊடுருவி அவர்களுடைய அணுகுமுறைகள், அந்த நகர்வுகளை பார்த்து திடீரென்று இப்பொழுது இந்த போரை தொடுத்திருக்கிறது. திடீரென்று தொடுத்திருக்கிறது என்று கூறுவதை விட சில நிபந்தனைகளின் பிற்பாடு, சில எச்சரிக்கைகளின் பிற்பாடு தான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட அமெரிக்கா நம்பியிருந்த ராட்சத கப்பல் சீனாவினுடைய அந்த அணு ஆயுத ராக்கெட்டுகளுக்கு பயந்து 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் நின்று கல்லறிந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இஸ்ரேல் கூட இதுவரை சந்திக்காத அல்லது இதுவரை செய்யாத போரைத்தான் ஈரானோடு செய்து கொண்டிருக்கிறது. இந்த போரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈரானுடைய பலவீனம் எங்களுக்கு ஓரளவு துல்லியமாக தெரிகிறது. ஆரம்பத்திலே இந்த போர் ஆரம்பித்த காலங்கள் தொடக்கம் இடைவேளை விட்டு பின்பு ஆரம்பித்த முதல் நாளிலேயே கொமேனி அவர்களை, அதாவது மத தலைவர், பெருந்தலைவர், ஈரானுடைய பெருந்தலைவர் என்று கூறப்பட்ட கொமேனி அவர்களையும் அவரோடு இணைந்த அந்த ஆலோசகர்கள், முக்கியமான அதிகாரிகள், முக்கியமான படை தளபதிகள் என்று ஒரு சிலர் கொல்லப்பட்டார்கள் ஒரே அடியாக. அவருடைய மனைவி மாத்திரம்தான் குற்றியுரும் குலையுயிருமாக இப்பொழுது ஓரளவுக்கு உயிரோடு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட அடுத்த நடவடிக்கையிலே நாங்கள் கூட எல்லோரும் கொமேனி அவர்கள் இறந்து விட்டார்கள், அந்த பலம், கொமேனி அவர்களுடைய மன பலம் அனைத்து படைகளுக்கும், அந்த அவர்களுடைய ஆராய்ச்சி மையத்திற்கும், ஏன் மக்களுக்கும் இருந்தது. இப்பொழுது அவர் இறந்ததன் பிற்பாடு ஒரு பய பீதியோடு அவர்கள் நடுங்கிக் கொண்டு அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பலர் நினைத்ததுண்டு. மீடியாக்களும் அப்படித்தான் நினைத்தன, இஸ்ரேல், அமெரிக்கா கூட அப்படித்தான் நினைத்தன. இருந்தாலும் கூட புதிதாக வந்த அவருடைய மகள், அவருடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஈரான் இப்பொழுது பாவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அணுகுமுறைகளும், அதாவது அவர்கள் ஏவுகின்ற ராக்கெட்டுகளை தாண்டி அவர்கள்
பாவிக்கின்ற இந்த யுத்திகள் எதை அடித்தால் எங்கே தாக்கும், எங்கே அடித்தால் எதை கைப்பற்றலாம், அமெரிக்காவுக்கு அடிக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே இருந்து அமெரிக்காவுக்கு ஏகாமல் அமெரிக்காவினுடைய தளங்களை அருகிலே இருக்கின்ற அரபு நாடுகளில் இருக்கின்ற தளங்களை அடித்து நொறுக்கி அதை பயபீதிக்கு உள்ளாக்கி அமெரிக்காவை அரபு நாடுகளுக்குள்ளே ஒரு நிராயுத பாணியாக ஆக்கின்ற அளவிற்கு ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய பல ஏவுகணைகள் பல விதமாக சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு சில நாட்கள் 16வது நாட்களாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 10 நாள் வரைக்கும் அமெரிக்கா ஏதோ உச்சத்திலே இருந்து இதோ பிடிக்கப் போகின்றது என்று கூறுகின்ற அளவிற்கு அதற்பிற்பாடு ஈரான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதற்காக உதவியாக வடகொரியா மாத்திரமல்ல, சீனா மாத்திரமல்ல, ரஷ்யா மாத்திரமல்ல, அனைவரும் நேராகவும் மறைமுகமாகவும் உதவி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த அரபு நாடுகள், அதாவது அரபிய நாடுகள், அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கின்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்து அமெரிக்காவுக்கு தளத்தை கொடுத்து இருந்த சவுதியாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், இப்பொழுது அவர்கள் மறுதளித்து நாங்கள் அமெரிக்காவுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்கின்ற அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அமெரிக்கா அவர்களை நம்பியிருந்தது தளத்திற்காக ஒரு இறங்குதுறையாகவும் அங்கே இருந்து தன்னுடைய போரை நகர்த்தலாம் என்று நம்பியிருந்தது. ஆனால் அவர்கள் காலை வாரி விட்டார்கள் என்று கூறுவதை விட இப்பொழுதுதான் அவர்கள் அமெரிக்காவினுடையத்திலே விழித்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். அவர்கள் ஈரான் ஒரு மாறுபட்ட முஸ்லீம், அதாவது சனி முஸ்லீம் அல்ல, ஷியா முஸ்லீமாக இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் மத்திய கிழக்கு என்ற வகையிலே இவர்கள் ஒன்றாக நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிறிதாக இருக்கின்ற ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து கூட அமெரிக்காவினுடைய விமானம் இங்கே இறங்கி ஏறக்கூடாது, போருக்காக வருகின்ற விமானங்கள் என்று எச்சரித்திருக்கின்ற நிலையிலே பல நாடுகள் அமெரிக்காவை நிராகரித்து கொண்டு வருகின்றன. காரணம், அந்த பேஸ்கள், அதாவது ஒவ்வொரு மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கின்ற தளங்கள், அமெரிக்காவுடைய தளங்கள், அந்த தளங்களை தாக்க ஆரம்பித்ததில் அந்த நாடுகளிலே பல அழிவுகளையும் அவர்களுடைய பொருளாதாரம் மற்றும் துபாயை எடுத்து பார்க்கின்ற பொழுது சொர்க்க பூமியாக இருந்த திடீரென்று முளைத்த அந்த துபாய், விஸ்வரூபமாக இருந்த துபாயை கெதிகலங்க வைத்திருக்கிறது என்றால் பொருளாதார ரீதியிலேயும் சரி, பலருடைய முதலீடுகளிலேயும் சரி, பலரை உட்படுத்தி பல பங்கு மார்க்கெட் மாத்திரமல்ல, அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய அங்கே முதலீடுகள் அனைத்தையும் தடை செய்திருக்கிறது. அதே வேளையிலே அனைத்தையும் பொடியாக்கி இருக்கிறது என்று கூற வேண்டும். அந்த வகையிலே இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும், கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் அமெரிக்காவிற்கு நிராகரித்து கொண்டு அமெரிக்காவில் நேட்டோ குழுவிலே இருந்து தாங்கள் விலகுகிறோம், அதாவது அமெரிக்காவுக்கு நாங்கள் உதவ மாட்டோம் என்கின்ற அளவிற்கு வந்திருக்கிறது. காரணம், அமெரிக்கா அவர்களை கைவிட்டு விட்டது. அதாவது அவர் இஸ்ரேலை மாத்திரம் பாதுகாத்து கொண்டு குவைத்தையோ கட்டாரையோ அல்லது சவுதி அரேபியாவையோ அல்லது துபாயையோ அமெரிக்கா கைவிடுகின்ற நிலையிலே அவர்கள் விழித்து எழுந்திருக்கிறார்கள். இப்பொழுது அதற்காக ஆதரவாக ரஷ்யா இந்த தருணத்தை உபயோகிக்கின்றது, சீனா இந்த தருணத்தை உபயோகிக்கிறது, இதே நேரத்திலே வடகொரியாவும் உபயோகித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சீனாவினுடைய காலிலே விழுகின்ற அளவிற்கு வந்து நிற்கின்றார் என்று கூற வேண்டும். ஆனால் இந்த போர் எப்படி மாறும், எப்படி தொடரும், அல்லது திடீரென்று நிறுத்தப்படுமா என்று ஒரு பிரச்சனை இருக்கிறது. இருந்தாலும் கூட ஈரான் பல கண்டிஷன்கள், அதாவது பல உத்தரவாதங்கள், பல முன்வைப்புகளை முன்வைத்திருக்கிறது. போர் நிறுத்துவதாக இருந்தால் இவ்வளவு விடயங்களும், உதாரணத்துக்கு குறிப்பாக கூறப்போனால் அமெரிக்காவால், இஸ்ரேலால் ஈரான் அழிக்கப்பட்டது, எத்தனையோ உயிர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, அத்தனைக்கும் நஷ்ட ஈடுகளும் அத்தனையும் மீள கட்டி எழுப்ப வேண்டும். இதற்கு அமெரிக்கா ஒத்துவர வேண்டும். அதற்கான சன்மானத்தையோ அல்லது அதற்கான நஷ்ட ஈட்டையோ கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அமெரிக்கா தொடர்ந்தும் தன்னுடைய மான பிரச்சனை, அதாவது இதை விட்டு விலகினால்
அமெரிக்கா பணிந்து போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு சென்றால் அமெரிக்கா தோர்த்துவிடும், உலக நாடுகளை காரி உமிழ்ந்து துப்பும் என்று கூறப்படுகிறது. அதே வேளையிலே உலகம் துப்புவதை பற்றி, உமிழ்வதை பற்றி ட்ரம்ப் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அமெரிக்க மக்கள் அவரின் மீது காழ்ப்புணர்வோடு துப்புவார்கள், எச்சிலை உமிழ்வார்கள் என்று அவர் பயத்திலே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 70க்கு மேற்பட்ட குற்றச் செயல்களோடு தொடர்புடைய ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா, அந்த ட்ரம்ப் அவர்களுடைய சொந்த அந்த கேரக்டர், அவருடைய நாகரிகத்துக்கு ஏற்றால் போல் அமெரிக்காவையும் மாற்றிக்கொண்டு வருகின்றார் என்று பல அரசியல்வாதிகளிலிருந்து, பொதுநலவாதிகளிலிருந்து பல அமெரிக்கர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் நடுக்கத்தில் இருப்பதை தாண்டி அவர்கள் ட்ரம்ப் மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிக 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 ஆத்திரத்தில் இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலக நாடுகள் மாத்திரமல்ல, ட்ரம்ப் மீது அந்த நாட்டு மக்களே வெறுப்போடு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களும் கூட, அதாவது இந்த போர் தொடர்வதற்கும் இந்த போரை முடுக்கிவிட்டதும் அமெரிக்க அரசு அல்லது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள்தான் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் மீது இஸ்ரேலிய மக்களும் காழ்ப்புணர்வோடு அவர்களும் மிகுதியான ஆத்திரத்தோடு இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற விடயம், இனி அடுத்த கட்டத்திலே போர் எப்படி நடக்கும், அல்லது ஈரான் இன்னும் தன்னுடைய சரியான ஆயுதங்களை உபயோகிக்கவில்லை, உபயோகித்தால் ஒரு நாடே அழிகின்ற அளவிற்கு ஈரானிடத்தில் அணுவாயுதம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதனை அவர்கள் இப்பொழுது பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் ஒரு பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது இவர்கள் ஒரு அணுவாயுதத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த அணுவாயுத தடை ஒப்பந்தம் என்று வருகின்ற பொழுது இவர்களிடத்தில் என்னென்ன அணுவாயுதங்கள் இருக்கின்றது என்பது அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, ரஷ்யாவுக்கு, வடகொரியாவுக்கு, சீனாவுக்கு, இந்த நாடுகளுக்கும் தெரிந்துவிடும் என்று ஈரான் அடக்கி வாசிக்கின்றது என்று உள்ளூராக இருக்கின்ற செய்திகள் கூறப்படுகின்றன. இந்த ஈரான் தன்னுடைய சரியான ஆயுதத்தை பயன்படுத்தாத காரணம், கடைசி கட்டத்திலே பயன்படுத்தலாம் என்ற ஒரு யுத்தியையும், இது தன்னுடைய நட்பு நாடாக இருக்கின்ற, உதவி செய்து கொண்டிருக்கின்ற சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்றவர்களுக்கும் தெரியக்கூடாது. மற்றும் ஒரு பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது, அணுவாயுத கட்டுப்பாடுகள் என்று வருகின்ற பொழுது, இப்படியான பெரிய அணுவாயுதங்களை வைத்திருக்கின்ற பொழுது அதை தடை செய்கின்ற அளவுக்கு உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நிற்கும். அதனால் கடைசி வரையும், கடைசி உயிர் இருக்கும் வரைக்கும் ஒரு முடிவு அவர்களுக்கு தங்கள் மீது நம்பிக்கை இழக்கும் வரைக்கும் அவர்கள் உண்மையான அந்த அணுவாயுத ராக்கெட்டுகளை பயன்படுத்த மாட்டார்கள் என்று ஈரானிய மக்கள் ஒரு சிலர் கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானிடத்தில் அணுவாயுத இந்த ராக்கெட்டுகள் இருக்கின்றன. அதில் 1% கூட அதனை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர் பயன்படுத்தினார்களாக இருந்தால் 1-2 ராக்கெட்டுகளால் ஒரு நாடை அழிக்கின்ற அளவிற்கு அவர்கள் அந்த அணுவாயுத பலத்தை செறிவூட்டுகின்றோம், யுரேனியத்தை செறிவூட்டுகின்றோம் என்று கூறி அந்த அணுவாயுதத்தை வைத்திருக்கிறார்கள் என்று உலக நாடும் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஒரு பயத்தோடும் இருக்கிறது. உண்மையும் அதுதான் என்று கூறப்படுகிறது. அதாவது உண்மை அதுவாக இருந்தால், அணுவாயுத ராக்கெட்டுகள், அணுவாயுத அந்த பீரங்கிகள் அவர்களிடத்தில் இருப்பதாக இருந்தால், உண்மையாக இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக கடைசி கட்டத்தில் தான் அவர்கள் அதனை உபயோகிப்பார்கள் என்பதும், அதாவது நாங்கள் பார்க்கின்ற போர் சூழல், போர் யுத்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் செய்வார்கள் என்றும் நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகவும் மாட்டோம், இவர்கள் இவ்வளவு தூரம் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக உத்தரவாதம் உலக நாடுகள் ஊடாக, அதாவது அமெரிக்கா அல்ல, உலக நாடுகள் ஊடாக உலக அரங்கு எங்களுக்கு அங்கீகரிக்குமாக இருந்தால், இதற்கு சம்மதிக்குமாக இருந்தால், அதற்கு பொறுப்பு கூறுமாக இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லலாம் என்ற ஒரு உத்தேசம் அவர்களுக்கு இருக்கின்றதை தவிர, காரணம் மக்கள் அழிவதை அவர்களும் விரும்பவில்லை. இருந்தாலும் கூட அனைவரும் நினைத்தது, பெருந்தலைவர் ஹமேனி அவர்கள் இறந்ததன் பிற்பாடு ஈரான் அமர்ந்துவிடும், சோர்ந்துவிடும்,
என்று நினைத்தது அதைவிட பல மடங்கு வேகமாக இப்பொழுது அவர்களுடைய மகனுடைய ஆட்சியிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற போர் அதற்கான பதில்களை கூறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் சாயங்காலம் ஒரு பதிலையும் ஒரு எச்சரிக்கையையும், அடுத்த நாள் அதை மறந்து வேறு ஒரு எச்சரிக்கையும் வேறு ஒரு கருத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அமெரிக்க மக்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய மக்கள் அனைவரும் சரி தவறு தாண்டி ட்ரம்ப் அவர்கள் மீது மிகுந்த ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் இனிமேல் அமெரிக்காவுக்கு ஆதரவு வழங்கினாலும் முழுக்க ஆதரவு வழங்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகள், நடந்து கொண்டிருக்கின்ற போரை வைத்தும் ஒவ்வொருவருடைய பலங்களை வைத்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போரிலே சில வேளைகளில் அமெரிக்காவினுடைய முகம் கிழிக்கப்படும். உலகளாவிய ரீதியிலே வல்லரசு நாடாக இருந்த அமெரிக்கா பெட்டி பாம்பாக அடங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை சில வேளைகளில் ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதற்கு ஒரு அறிகுறியாக ஈரானுக்கு ஆதரவாக 3-4 நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யா அனுப்பி இருக்கிறது. அது ட்ரம்ப் அவர்களுக்கும் தெரியும். அதே வேளையில சீனாவும் அனுப்பி இருக்கிறது, பல ராக்கெட்டுகளை கொடுத்திருக்கிறது, பல போர் தளவாடங்களை கொடுத்திருக்கிறது. அதே வேளையிலே இந்தா பிடி என்று வடகொரியா கூட கொடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அமெரிக்கா இனி அடிபடுவதாக இருந்தால் ஈரானோடு மாத்திரமல்ல, மத்திய கிழக்கிலே இருக்கின்ற சவுதி அரேபியா, குவைத், துபாய் இப்படியான நாடுகளோடும், அத்தோடு கூட சீனா, ரஷ்யா, வடகொரியா இவர்களோடும் தான் மோதுவதற்கு அமெரிக்கா பலமாக இருக்க வேண்டும். அவ்வளவு தூரம் பலம் அமெரிக்காவுக்கு இருக்கிறதா என்பதை நாங்கள் சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலே நிச்சயமாக அமெரிக்கா இந்த போரிலே தாமதமாக முடிந்தாலும், அதிகமான சேதங்களை ஈரானுக்கு ஏற்படுத்தினாலும், கடைசி முடிவு வருகின்ற கட்டத்திலே வடகொரியா, சீனா, ரஷ்யா இவர்கள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளும் இணைந்து நின்றே தீர வேண்டும். காரணம், அமெரிக்காவுக்கு அடிக்க வேண்டிய அடிகளை ஈரான் இவர்களுக்கு பேஸ் கொடுத்தவர்கள், இந்த தளங்களை கொடுத்தவர்களுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் ஈரானுக்கு ஆதரவு செலுத்த வேண்டும். அதே வேளையிலே அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும். இதை விட மத்திய கிழக்கு நாடுகள் வாழ்வதற்கு வேறு வழியே இல்லை என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் அப்படி மாறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக ரஷ்யா, வடகொரியா, சீனா அனைத்தும் இந்த நாடுகளுக்கு உதவி செய்யும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. காரணம், அனைவருக்கும் அமெரிக்காவை ஒரு 2வது இடத்திலேயோ அல்லது அமெரிக்காவை அடித்து நொறுக்க வேண்டும், அமெரிக்காவினுடைய அந்த கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று உலகத்திலே இருக்கின்ற பல நாடுகள் நேரடியாகவும் ஆதரவாக இருக்கின்ற நாடுகளும் கூட நேரடியாகவும் மறைமுகமாகவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றனர். பல நாடுகள் ஈரான் இஸ்ரேலுக்கு அடிப்பதையும் அமெரிக்காவை தோற்கடிப்பதையும் பார்க்கின்ற பொழுது சந்தோஷத்தில் மிதப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே ஈரானுக்கு ஆதரவாக வெறும் இஸ்லாமிய நாடுகள் மாத்திரமல்ல, பௌத்த நாடாக இருந்த சீனாவாக இருக்கட்டும், வடகொரியாவாக இருக்கட்டும், அவர்களும் அமெரிக்காவினுடைய பரம எதிரியாக இருக்கின்ற அந்த ரஷ்யாவாக இருக்கட்டும், இவர்களும் ஆதரவு செலுத்தி நிச்சயமாக தாங்கள் முன்னிலையில் வருவதற்கு அவர்கள் பாடுபடுவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமெரிக்கா வெல்லப் போகின்றதா அல்லது மத்திய கிழக்கு நாடுகள், முஸ்லிம் நாடுகள் மற்றும் அவர்களோடு ஆதரவு செலுத்துகின்ற சீனா, வடகொரியா, ரஷ்யா வெல்லப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இலங்கை. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.